உங்களை வந்து சேரும். நல்ல ஒரு வியாதி. சில ஒரு மெடிசன்களில் நிறைய இருக்குது, அதை பக்குவப்படுத்துங்க. காலையில் மனிதனுக்கு அல்சர்ன்றது இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. அல்சர் நோயின்றது எல்லாரும் பார்த்தா டானிக்கு சாப்பிட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 லிட்டர் பச்சை தண்ணி சாப்பிடுங்க. வெறுவத்தில் 6 லிட்டர் பச்சை தண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் காலையில் பவுர் வெறும் ஊராக கிடக்கும் இல்லைங்களா? அப்போ கீரை பூச்சி இது அப்புறம் அந்த அட்டையில் ஆகப்பட்டது அதை போய் ஒவ்வொரு குடலை போய் கடிக்க போயிட்டு அது புண்ணாகுது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த இது வராது. அல்சர்ன்றது யாருக்குமே வராது. அப்போ அது எல்லாம் நம்ம உடம்பு நம்ம பயன்படுத்தணும். நம்ம என்னதே சம்பாதிச்சாலும் வச்சாலும் தன்னுடைய உடம்பை தாங்க மாட்டேங்கிறது ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அவ்வளோதான். ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம காலையில் உடற்பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. 4 to 6ன்றது ஒரு பிரம்மமுகூர்த்தம். 4 to 6 பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து தியானம் பண்ணுங்க. மன கட்டுப்பாடு வரும். யாருக்கு கோபம்ன்றது வராது. கோபம் 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷத்தை வந்து நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உங்களை மிஞ்சின ஆள் யாருமே கிடையாது. ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். இறைவனுடைய இறைவன் என்ன சொல்றாரு? சிவபெருமானே கோபத்தை கட் பண்ணி தியானத்தில் தான் இருக்காரு. தியானம்ன்றது பெரிய கடல். அந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கிறாங்க. 4 to 6 பிரம்மமுகூர்த்தத்தில் தியானம் பண்ணீங்கன்னா மனதை ஒரு 5 நிமிஷம் க்ளீனிங் பண்ணுங்க. மனசை நீராவுடைய ஓயாவோ முதுகு பின்னாடி விளையாட்டு க்ளீனிங் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளீனிங் பண்ணி முடிஞ்சோடனே இறைவன் எங்கேயும் இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்காரு. குண்டலமணின்னு சொல்லுவாங்க. அவன் வகுப்புலேருந்து மேலே ஏற்றிட்டோம்னா 5 தடவை நாக்க வெளியேறும். அப்போ நெற்றிக்கண் மேலே ஒரு கண் இருக்குங்க எல்லாருக்குமே தலையில். நெற்றிக்கண் மேலே நெற்றிக்கண்ன்ற மாதிரி அந்த பாவம் அந்த கண்ணு திறந்தோம்னா நம்ம வந்து முக்தி அடைஞ்சிட்டோம் வாழ்க்கையில். என்ன தீட்சம் பெற்றுட்டோம்னு சொல்கிறது. அதை நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிங்க. காலையில் 4 to 6 பிரம்மமுகூர்த்தத்தில் தியானம் பண்ணுங்க. சித்தர்கள் வழிபாட்டில் இருங்க. வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் கனவு காணுங்க, கனவு நிச்சயமாகும் என்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனையோடு வாழுங்க. என்ன கடைப்பிடிங்க. தியானம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக வேணும். 4 to 6 எழுதுங்க. பிரம்மமுகூர்த்தத்தில் தியானம் பண்ணுங்க. கோபம்ன்றது வராது. ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சாதிக்கலாம். கடவுளோட நேரே பேசலாம். நம்ம ஏன் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம்? கேளுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் கதவை திறக்கப்படும் இறைவன் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை வேற ஒன்றும் இல்லை. இறைவனை நீங்கள் தியானம் பண்ணுங்க. உள்ள மனசார கண்ணை பார்க்கலாம், கண்ணா ஒரு பார்க்கலாம், உள்ள ஒரு ஜோதியவே பார்க்கலாம், இறைவனோட பேசலாம். அப்போ வந்து கேளுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றதுக்கு அர்த்தம் வந்து இதே. நம்ம இந்த பிறவி எதுக்கு எடுத்தோம், நான் எதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கேன், என்ன கர்மாவனைக்கு வந்திருக்கேன், என்ன சூட்சமத்தை நம்ம பண்ண போகிறோம்ன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் இந்த பிறவியில் வந்து நம்ம கர்ம பலனை அணிவிக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த கர்மாதி பலனை அணிவிக்கிறதுக்கு என்ன முப்பிறவியில் என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பிறவியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றத புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீகத்தை 4 to 6 உங்களுக்கு தியானம் பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை சூட்சமத்தை கற்றுக்கலாம், சூட்சமத்தை உணரலாம் என்ற அனுபவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பிறவி நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இறைவன்கிட்ட நல்லபடியாக நம்ம கேட்கலாம். இறைவா, நான் எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கேன், எனக்கு என்ன வேலைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பியிருக்கீங்க, இந்த பூமிக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன், எனக்கு என்ன வேலைன்றது இறைவன்ட்டு நீங்கள் தியானத்தில் கேளுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுப்பாரு, முக்தி அளிப்பார். கடவுளை நீங்கள் நேராக சந்திக்கலாம், பெரிய பெரிய சாதனை அடைக்கலாம். நாகேஸ்வரி சால்போர்ட் பிஸ்னஸ், கறி பிஸ்னஸ், மானாமதுரை மெயின் ரோட். ஆன்மீக தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நாகேஸ்வரி சால்போட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் நல்ல விதமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளம்.